உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை திறன்கள் மூலமாக பல அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்த மிதுன ராசிக்கு தற்போது மிகப்பெரிய இருளுக்குள் இருப்பது போல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னடா எல்லாருக்கும் ஒரு நன்மையை செஞ்சோம், நாங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மாற்றத்தை கொடுத்த எங்களுக்கு ஏன் மாற்றம் ஏற்படலை அப்படின்னு ஒரு கேள்விக்குடன் ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, பாவ கிரகத்துடைய சேர்க்கை. ஸோ அப்போ இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் என்ன டேர்னிங் கொடுப்பாங்க, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 5க்குரியவன் 12க்குரிய சுக்கிரனும் உச்சமடைந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முக்கியமான ஸ்தானம், ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது சொன்னால் நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஸ்தானமே 9 தான். அப்போ இந்த 9ஆம் இடம் வலிமை அடைகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வலிமை கிட்டத்தட்ட 50% வலிமையும் 50% கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதையும் நிலைநாட்டுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ உங்கள் அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, அது வந்து இன்னும் டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு அது சக்ஸஸாக அமையும். அப்பா மூலமாக, அப்பா வழி மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கொஞ்சம் மனசு ரொம்ப ஈர்களாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருமே நம்மளை காயப்படுத்திட்டாங்க, எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க, சொந்தக்காரன்லேருந்து பந்தக்காரன்லேருந்து பாசக்காரன்லேருந்து எல்லாருமே நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக ஏதாவது சுற்றுலா போயிட்டு வரலாமா, எனக்கு அந்த ஊரை பிடிக்கும், அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு இந்த ஊரை பிடிக்கும், இந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஊரை போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் போய் உங்கள் மன ரீதியாக மனசு ரிலாக்ஸேஷனாக அப்படியே ஹாப்பியாக நீங்கள் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு பொற்காலம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? ஸோ காசு இல்லை அப்படி இப்படிலாம் யோசிக்க வேண்டாம், நீங்கள் முடிவெடுங்க, போகணும் அப்படின்னு இந்த மாதம் முடிவெடுங்க. கட்டாயமாக இந்த 4 கிரக சேர்க்கை இருக்கும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு சென்று வரலாம் என்பது உண்மை. என்னங்க காசு வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், கடன் எவ்வளோ, அதாவது இன்றைக்கி காசு இல்லை நீங்கள் நினைக்கலாம், போகணுன்னு ஆசை இருக்குது, பணம் இல்லை நீங்கள் நினைக்கலாம். இந்த பணம் இல்லாத சூழ்நிலை எதுக்காண்டி வந்துச்சு? உங்கள் மேலே உண்மையானவங்க, பாசமானவங்க, அக்கறையானவங்க, உண்மையிலேயே நம்ம மேலே திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கல்ல, உங்கள்கிட்ட இல்லைனாலும் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த காசு இப்போ வந்துச்சா? அப்போ அதுக்கும் சேர்த்து யார் கட்டுறா? நீங்கள் தானே கட்டுறீங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு போலியான நபர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்க நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக கொஞ்சம் பணம் செலவிடிங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் ரொட்டேஷன் ஆகும், ஓகேவா? எப்பொழுதுமே மிதுனராசி தனக்காக செலவழிக்கும் போது பாதிப்பு கிடையவே கிடையாது, பிறருக்காக நீங்கள் செலவழிக்கும் போது உங்களுக்கு பாதிப்பு. அதனால் இந்த வட்டம் உறுதியாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக வழிபாடெலாம் போவதற்கான வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் போயிடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 9ஆம் இடங்கிறது உங்கள் லைஃப்பில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஓகேவா? ஸோ இது 5க்கு 5 அதான் முக்கியமான விஷயம். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மகனுடைய குழந்தை, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அதே போல் இப்போ நான் சொல்லியிருக்கேன்,
இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போயிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் நான் இந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சமான ஊருக்கு போகிறேன், 3 நாளில் போகிறேன், 4 நாளில் போகிறேன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் போகணும்னு நினச்சிட்டாலே நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க வயிறு எரிஞ்சு, ஆஹா இவன் மட்டும் போயிடுவாளா, இவன் மட்டும் போயிடுவானான்னு உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிவிட்டு மனசுக்குள்ள வயிறு எரிஞ்சாங்கன்னா உங்களுக்கு அப்படியே புசுன்னு போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்படி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் மனதில் வைத்ததை மனதுக்குள் வைத்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். ஓகேவா? வெளிப்படையாக சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே தேவையில்லாமல் டிப்ரெஷன் வேண்டாம். போயிட்டு வாங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் பெருமாள் வழிபாடை பின்பற்றுங்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை 4 கிரகங்களும் கொடுக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கே, ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன்னு பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் வந்து கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறையவே என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ். ஓகேவா? ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு. அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு. இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.